السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا جاءك الذين يؤمنون بآياتنا فقل سلام عليكم الآية قال النبي صلى الله عليه وسلم من تمام تحياتكم المصافحة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏற்றிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சாலிஹீன்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம்மை கபூல் செய்தல்வானார். பாலும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்பல் நமக்கு தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் மனிதனை படைத்திருப்பது அவனை தனி மனித வாழ்க்கையாக ஒரு நிலையில் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவனை மனிதன் பலரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூக ரீதியான குடும்ப வாழ்க்கையோடு சமூக வாழ்க்கையோடு இரண்டர கலந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். எந்த மனிதனும் தனியாக இருப்பதை விரும்புவதில்லை. தனியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் யாருக்கும் நாட்டம் இருக்காது. பலரோடு சேர்ந்து வாழ வேண்டும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும், சமூகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். பலரையும் சந்திக்கும் பொழுது தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை வைத்திருப்பார்கள். அவர்களை அழைக்கும் பொழுது, அவர்களோடு கலந்துரையாடும் பொழுது அவர்களை எப்படி கூப்பிட வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை உண்டு. ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தால் அது மாதிரியான வார்த்தை இருக்கும், அல்லது தூரமானவர்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகப்படியான கண்ணியமான வார்த்தையாக இருக்கும். இதுவெல்லாம் மனிதன் மற்றவர்களோடு கலந்து வாழும் பொழுது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற மனோநிலையை பிரதிபலிக்கிறது. இஸ்லாமும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மூமின் ஒரு மூமினை சந்திக்கும் பொழுது, ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய சந்திப்பிலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஜாஹிலியாவுடைய காலத்திலிருந்து ஒரு நடைமுறை இருந்தது. யாரையாவது சந்திச்சா சொல்லுவாங்க ஐயா சொல்லலாம். இன்றும் நடைமுறையில் அவர்களுடைய நடைமுறையில் இந்த வார்த்தை உண்டு, ஐயா சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் உங்களை நிம்மதியாக வாழ வைப்பானாக, ஐயா கல்லா என்கிற வார்த்தை. அதே மாதிரியான அல்லாஹ் உங்களுக்கு இந்த காலை நேரத்தை சந்தோஷத்திற்குரியதாக ஆக்கியருள்வானாக, நன்மையாக ஆக்கியருள்வானாக. இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய பழக்கம் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தது. ஐயா கல்லா என்கிற வார்த்தை, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பானாக என்கிற வார்த்தை. வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. எத்தனையோ பேர் சிறைச்சாலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இது மாதிரியான துவாக்கள், இது மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது, அது பரவலாக ஒரு சந்தோஷத்தையோ நன்மையையோ அல்லது பரவலான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அமைவது கிடையாது. இப்பொழுது நடைமுறையில் கூட உண்டு. தமிழிலே ஆகியும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, குட் மார்னிங் சொல்கிறோம், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிற நல்ல அர்த்தம் கொண்டவை தான். ஆனாலும் கூட அது ஒரு தற்காலிகமானது. காலை என்பதோடு அது சுருங்கி போய்விடுகிறது, மாலை என்பதோடு சுருங்கி போய்விடுகிறது, மதியம் என்பதோடு சுருங்கி போய்விடுகிறது. உங்களுடைய மதிய நேரம் நன்றாக இருக்கட்டும்,
காலை நேரம் நன்றாக இருக்கட்டும், நாம் சந்திக்கிறோம், அந்த நேரத்தில் நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. ஆனாலும் கூட இதுவெல்லாம் ஒரு தற்காலிகமானதாக அந்தந்த காலத்தோடு முடிந்து போய்விடக்கூடிய வார்த்தை. ஆனால் இஸ்லாம் இதற்கெல்லாம் முரணாக மாற்றமாக ஒரு நல்லதொரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றால் சொல்லுவாங்க, நாங்கள் ஜாஹிலியாவுடைய காலத்திலே சொல்லக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இருந்தது. அல்லாஹ் உங்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடுப்பானாக, நல்ல வார்த்தை தான், அல்லாஹ் உங்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடுப்பானாக அப்படிங்கிற சொல்கிற பழக்கம் எங்களுக்கு ஜாஹிலியாவுடைய காலத்திலே இருந்தது. ஆனால் எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்களோ நுஹீனா அன்தாலிக, நாங்கள் அதை விட்டு தடுக்கப்பட்டு விட்டோம் என்று. அது ஹராமான வார்த்தை என்பதன் காரணமாக அல்ல, அது சொல்லக்கூடாத வார்த்தை என்பதன் காரணமாக அல்ல, அதுவும் நல்ல வார்த்தை தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தடுத்து விட்டார்கள். இது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், ஏனென்றால் அதைவிட சிறந்த ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அஸ்ஸலாம் என்கிற வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு முகமன் கூறக்கூடிய ஒரு நல்ல தன்மையை, நல்ல வார்த்தையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மேல் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையை விட சிறந்தது. அது ஹய்யா சொல்லா என்று சொல்வதாக இருக்கட்டும், அல்லது கண்குளிர்ச்சி அடையட்டும் என்று சொல்வதாக இருக்கட்டும், அல்லது குட் மார்னிங்காக இருக்கட்டும், குட் ஈவினிங்காக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா வார்த்தைகளையும் விட அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தை அதனுடைய கருத்து தெரிவு ஆக உயர்ந்தது. ஏனென்று சொன்னால் முதலாவதாக அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பெயர். அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் கற்றுப்பட்ட வார்த்தை அஸ்ஸலாம், அது அல்லாஹ்வுடைய பெயர், அது அல்லாஹ்வுடைய திக்ரோடு வருகிறது. அஸ்ஸலாம் சலாமத்து நிறைந்தவன், எல்லா குறைகளை விட்டும் சலாமத் பெற்றவன், எல்லா விதமான சிக்கலை விட்டும் சலாமத் பெற்றவன், எந்த விதமான குறையும் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்வதோடு நினைவு கூறுவதோடு நாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கும் அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நினைவூட்டுகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையிலே ஒரு துவாவும் இருக்கிறது. உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம் என்பது காலையிலா மாலையிலா இரவிலா இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் சலாம் போடு வாழ வேண்டும், எப்பொழுதும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், எப்பொழுதும் நீங்கள் சலாமத்தாக வாழ வேண்டும் என்கிற ஒரு துவா ஆக சிறந்த துவா, ஆக சிறந்த துவா. அல்லாஹ் உங்களுக்கு கண்ணை குளிர்ச்சியாக்கி வைக்கட்டும் என்பது போன்ற அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை கொடுக்கட்டும் என்பது போன்ற அல்ல, நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பது போன்ற வார்த்தை அல்ல. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார், ஆக சிறந்த துவா உங்களுக்கு எல்லா காலத்திலும் சலாமத்தாக வாழ வேண்டும். வாழ்வது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையில் சலாமத்தும் இணைந்திருக்கட்டும், ஆக சிறந்த துவா. அதோடு அது மட்டுமல்ல, அதில் இதுவும் சேர்ந்திருக்கிறது. சலாம் யார் சொல்கிறாரோ, யார் சலாம் சொல்கிறாரோ அவர் தன் புறத்திலிருந்து என்ன சொல்கிறார், அந்த ஆமினும் மின்னி, நீ என்னை விட்டும் பாதுகாப்பாக இருக்கிறாய், என்னுடைய ஆபத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஒருத்தர் புதுசாக சந்திக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் சலாம் சொல்வது என்பது தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்றது கிடையாது. நீங்கள் யாரை தெரிஞ்சிருக்கிறீங்களோ அல்லது இன்னைக்கு வரைக்கும் அவர் அறிமுகமே ஆகல, புதுசா இன்னைக்கு தான் பார்க்கிறீங்க என்றாலும் அவருக்கும் சலாம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது இருக்கிற அது பெருமையின் அடையாளம், கியாமத்தின் அடையாளம். கண்ணியம், அதாவது பார்த்தவங்களை மட்டும் சலாம் சொல்றது, கண்ணியமானவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது, பெரியவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது. சலாம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாம் என்கிற வார்த்தையின் மூலமாக சமுதாயத்தை சலாமத்தை பரப்புங்கள், நிம்மதியை பரப்புங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவரை சந்திக்கிறோம், சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லும் பொழுது என்ன அவருக்கு கிடைக்கிறது என்றால், நீங்கள் என் மூலமாக எந்த பிரச்சனையும் பின்தொடர மாட்டீர்கள், என் மூலமாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, என் புறத்திலிருந்து உங்களுக்கு சலாமத்தை இருக்கிறது. ஒரு மனிதர் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து சந்திக்கும் பொழுது ட்ரெயின்ல வந்து பக்கத்துல வந்து உட்கார்றாரு, பஸ்ல பக்கத்துல வந்து உட்கார்றாரு, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்கள் உட்கார்ந்தான்னு சொன்னா பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தால் மனதிலையும் ஒரு வித்தியாசமான மனோநிலை வரும். யாருன்னு தெரியல, இவர் எப்படின்னு தெரியல,
இவர் நமக்கு எப்படி பேசுவார்னு தெரியல, எப்படி பேசி கொடுப்பார்னு தெரியல, அல்லது அமைதியாகவே இருந்துட்டு போயிடுவாரா, அல்லது அவரின் மீது ஏதாவது நமக்கு தொந்தரவு ஏற்படுமா, ஒரு மாதிரியான ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சலாம் என்கிற வார்த்தை இருக்கிறது, என் மூலமாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அல்லாஹ் தஆலா சொன்னா, ஆதம் நீங்க மலக்குமார்கள் அங்க இருக்கிறாங்க, அங்க போங்க, வஸல்லிம் அலைஹிம், அவங்களுக்கு சலாம் சொல்லணுங்க சொன்னார். சலாம் என்பது வானத்திலிருந்து வந்தது, சுவனத்திலிருந்து வந்தது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான். அவர்கள் பதில் சொல்லுவார்கள், அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கான காணிக்கையும் உங்களுடைய சந்ததிகளுக்கான காணிக்கையும் என்று சொல்லி அழைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார். யாருக்கு சொன்னாங்க? மலக்குமார்களுக்கு சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும். மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், ஜாதூகு ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் சேர்த்து சொன்னார்கள், அதிகப்படுத்தி சொன்னார்கள். அப்படியானால் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னார். பொதுவாக சலாம் சொல்றது இருக்கிற அது யதார்த்தமான நடைமுறை. சலாம முழுமையாக சொல்றது கிடையாது. நமக்கு இத்து மட்டும்தான் காதுல வரும். யாராவது அவ்வளவுதான் காதுல வரும். காதுல முழுமையாக சலாமுடைய மாற்றம் இல்லாத வரைக்கும் பதில் சொல்றது வாஜிப் கிடையாது. நமக்கு முழுமையாக காதுல சலாம் விழுந்தால்தான் அந்த சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப். முழுமையாக காதுல வரல இத்து மட்டும்தான் கேட்குதுன்னு சொன்னா அந்த சலாத்துக்கு பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா சலாம் சொல்வது சுன்னத்து, ஆரம்பிப்பது. ஒருத்தர் சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபாயம். அது எங்க சலாம் சொன்னாலும் சரி, பயான ஆரம்பிக்கும் போது சலாம் சொன்னாலும் சரி. நம்ம நிறைய சலாத்தை சலாமாகவே எடுத்துக்கிறதில்லை. சரி, அதற்கு ஆரம்பிக்கும் போது அவருடைய பழக்கம் வந்து சலாம் சொல்வது என்று இல்லை. பயானை குத்துபாவை ஆரம்பிக்கும் பொழுது சலாம் சொல்வது முன்னால் இருப்பவர்களுக்கான சலாம். அந்த தொழுகையில இருக்கிறோம், தொழுகையை முடிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ரெண்டு பக்கம் சலாம் சொல்றோம். இது ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இது நம்ம பழக்கத்தில் செய்கிறோம். தொழுகையில சலாம் கொடுப்பது வாஜிப். ஆனால் அந்த சலாத்துல கூட நாம நீயத்து வச்சுட்டு அதிகப்படியா நன்மை கிடையாது. இங்க இருந்து சலாம் கொடுக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வலது பக்கம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சலாம் சொல்லுகிறேன். இடது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது இடது பக்கம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சலாம் சொல்கிறேன் என்று நியத்து வைத்தால் தொழுகையினுடைய நன்மை மட்டுமல்ல, அத்துணை பேருக்கும் சலாம் சொன்ன நன்மையும் கிடைக்கும். அதே போன்று பின்னால் இருப்பவர்கள் சலாம், அவர்களும் சலாம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சலாம் கொடுக்கும் பொழுது இப்படி சலாம் கொடுக்கும் பொழுது இங்கு யாரெல்லாம் எனக்கு சலாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். நானும் சொல்வது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தான். ஆனால் அவர்கள் தொழுகையிலே சலாம் கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு முன்பே, அதனால் நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்கிற நியத்து வைத்தால் சலாத்துக்கு பதில் சொல்ல நன்மையை கிடைக்கும். ஒரு நியத்து மட்டும்தான் மனசுல வரக்கூடிய எண்ணம். இந்த சுன்னத்தான நியத் பரவலாக மக்களுடைய நடைமுறையில இல்லை. தொழுகையில சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சுக்குவாங்க, நடைமுறையில வந்து. ஆனால் சலாம் கொடுக்கும் பொழுது இப்படி நியத்து வைக்க வேண்டும், இதுவும் நமக்கு சொல்லி தரப்பட்ட ஒரு சுன்னா. நாம் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுகிறோம், அவர்கள் கொடுத்த சலாமுக்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ற நியத்து வைக்க வேண்டும் என்பதும் சுன்னத். அப்படி நியத்து வைக்கும் பொழுது அதற்கான நன்மையும் கிடைக்கும். சலாம் சொல்லுகிறார் ஒருத்தர், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றார். நம்ம சொல்லணும், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அவர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டார். நம்ம சொல்லுவோம் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேர்த்து சொல்லணும், ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வைதா ஹுஜீதும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. உங்களுக்கு ஒரு தஹிய்யா காணிக்கை வழங்கப்பட்டால் நீங்கள் அதையே திருப்பிக் கொடுங்கள், அல்லது அதை விட சிறந்ததை கொடுங்கள். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னால் நீங்கள் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அவர் வரஹ்மத்துல்லாஹ் சேர்த்துட்டா நீங்க வபரகாத்துஹு சேர்த்து, அவரே வபரகாத்துஹு சேர்த்துட்டாங்க. நீங்க ஹதீஸ்ல வருது, மூளையும் சேர்த்து சொன்னா 30 நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. ஒரு சஹாபி வந்தாங்க, மூளையும் சேர்த்தே சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு சேர்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலைக்கும் மட்டும் சொல்லிட்டாங்க.
இதைவிட அதிகமாக எதையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அஸ்ஸலாமு இன்தஹா இலல் பரக்கா வ பரக்காத்துஹு, சலாம் முடிஞ்சிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அதுக்கு மேல வ மக்ஃபிரத்துஹு வ ரஹ்மத்துஹு வ ஆஃபியத்துஹு, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆனா அதை சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்க்கல. அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாங்க, வ பரக்காத்துஹு, சலாம் முடிஞ்சிடுச்சு. நீங்க அவ்வளவும் சேர்த்து சொன்னீங்கன்னா அவர் அங்க நிக்க மாட்டாரு, ஓடிடுவார். ஏன்னா சலாம் சொல்லிட்டு வேகமா சலாம் சொல்லிட்டு போறோம். வாகனத்துல இருக்கிறவங்க நடந்து போறவங்களுக்கு சலாம் சொல்லணும். தனியா நிக்கிறவர் கூட்டத்துக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொல்வதற்கு கூட இப்படி அருமையான உசூல்கள் அடிப்படையில் ஒரு கிதாப் பார்த்து சலாமை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பக்கம் தெரியுமா? 500 பக்கத்துக்கு சலாமை பற்றி மட்டும், வெறும் சலாம் சொல்வதனுடைய சட்டங்களை பற்றி மட்டும் 500 பக்கங்களுக்கு முழுமையாக படிக்கவில்லை என்பது வேறு விஷயம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. சலாம் எப்ப சொல்லணும், எப்ப சொல்லக்கூடாது, எப்படி ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்க கூடாது, இது மாதிரியான சட்டங்கள் நிறைய உண்டு. ஆனால் நாம் குறைந்தபட்சம் சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு சொல்லுகிற நடைமுறை உண்டாக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்ப வேண்டும். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவருடைய நண்பர் வந்து கூப்பிடுவார், கடைவீதிக்கு போகிறான் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நண்பரை கூப்பிட்டு போவாங்க. கடைவீதிக்கு போயிட்டு வருவாங்க. கடைவீதியில எந்த சாமானும் வாங்க மாட்டாங்க, திரும்பி வருவாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவாங்க. நண்பர் கேட்டாங்களா, ஏற்பாடு கடைவீதிக்கு போறீங்க, பஜாருக்கு போனா ஏதாவது சாமான் வாங்குவீங்க, எதுக்கு நீங்க கடைவீதிக்கு போறீங்க? சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கடைவீதிக்கு போறது நான் அங்கு சந்திக்கிறவங்களை சலாம் சொல்றதுக்காக போறேன்னு சொன்னாங்க. சலாம் சொல்வதற்காக மட்டுமே கடைவீதிக்கு செல்லக்கூடிய நபித்தோழர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சலாம் காத்துக்கணும் தேவையில்லாமல், செலவு செய்ய தேவையில்லாமல் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. அதே போன்று சலாமோடு சேர்ந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தமாமி தஹிய்யாத்திக்கும் அல் முஸாஃபஹா, உங்களுடைய சலாத்தினுடைய நிறைவு என்பது முஸாஃபஹாவோடு இருக்கிறது. கொஞ்சம் நேரம் இருக்குது, நிக்கிறோம், நின்று பேசுறோம் சொன்னா முதலாவது முஸாஃபஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருடைய கையை ஒருத்தர் குடிக்கிறதுக்கு பல சமயங்கள்ல கூச்சமாகவும் எரிச்சலாகவும் கூட, அதுவும் கொரோனா மாதிரி காலத்துல எல்லாம் ஒன்று அடி தள்ளிதான் நிற்போம், கையை இங்க முஸாஃபா செஞ்சிடார். ஆனால் மார்க்கம் சொல்லுது, ஒரு மூமின் ஒரு முஸ்லீமை சந்திச்சாருன்னு சொன்னா சலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சலாம் சொல்லிட்டு அவரோட முஸாஃபா செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தமான நடைமுறையில் சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாஃபா செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்தவர்கள். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி முஸாஃபா செஞ்சிருக்கிறார். முஸாஃபா செய்வதில் நிறைவானது 2 கையை கொண்டு முஸாஃபா செய்வோம். ஏனென்றால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃபிலே அல் அக்து பில் யதைன், 2 கையால் முஸாஃபா செய்வது என்பது தனி பாடமே அமைந்திருப்பார்கள். ஒரு கையால் முஸாஃபா செய்தாலும் அதனுடைய சுன்னத்து நிறைவேறிவிடும் என்றாலும் கூட அது நிறைவானது 2 கையை கொண்டு முஸாஃபா செய்யும் பொழுது முழுமையான மன நிறைவு ஏற்படுகிறது. கையை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. 2 கையும் சேருவதுதான் முஸாஃபா. பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க சென்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஃபா அணியினருக்கு முஸாஃபா செஞ்சார். அப்ப நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் குன்து அஹ்சிபு இன்ன ஹாதா மின் ஸையில் அஜம், நான் நினைச்சுக் கொண்டிருந்தேன் இப்படி கை கொடுக்கிறது அது அரபி அல்லாத மற்றவர்களுடைய நடைமுறை கலாச்சாரம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்களே வந்து எனக்கு கை கொடுக்கிறீங்க, முஸாஃபா செய்றீங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹப்பு பில் முஸாஃபஹா, நாம் முஸாஃபஹாவை கொண்டு ரொம்பவும் அஹப்பானவர்கள், மிகவும் கருதியானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப சந்திச்சாலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் என்னிடத்திலே சாஃபஹனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாஃபா செய்வாங்க. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பார்த்துட்டாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நிருபன், நான் ஜனாபத்துல இருந்தேன், நைசா நகர்ந்து ஓடிட்டேன். அதாவது குடிப்பு கடமையான நிலையில் நான் நபிகளாரை பார்த்து விட்டேன். வேக வேகமா வீட்டுல போய் குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க வந்தேன். ஏன்னா ஜனாபத்துடைய நிலையில நான் முஸாஃபா செய்வதை விரும்பவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிக்க விரும்பவில்லை என்று கேட்டாங்க. ஐன ததஹ எங்கப்பா போனீங்கன்னு கேட்டாங்க. என்னப்பா? அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி குன்து ஜுனுபன், நான் ஜனாபத்திலே இருந்தேன், குளிப்பு கடமையாக இருந்தேன், அதனால்தான் உங்களிடத்தில் வந்து முஸாஃபா செய்வதை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக ஓடித்தேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஃமின லா யன்ஜிஸ், ஒரு மூமின் நஜிஸாக மாட்டான்னு சொன்னாங்க.
குளிப்பு கடமையாக இருந்தால் உடம்பிலே அல்ல நஜீஸ் அசுத்தம், கையில் இல்ல அசுத்தம். குளிப்பு கடமையாக இருந்தால் அது கடமையான குளிப்பு என்பது அது சட்ட ரீதியானது, மானசீகமானது. உடம்பெல்லாம் அசுத்தம் என்றல்ல. நீங்கள் ஜனாபத்தில் இருந்தால் கூட முசாஃபரா செய்வதற்கு தயக்கம் வேண்டாம் என்பதை அங்கே உணர்த்தி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அநியோன்யமாக இரண்டு பேருக்கு மத்தியிலே நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, குறிப்பாக நாம் ஆட்சிகள் வரக்கூடிய காலம், ஆட்சிகள் வரும் பொழுது அவர்களிடத்திலே முசாஃபா செய்வதும் முஆனாகா செய்வதும் நடைமுறையில் உண்டு. இதையும் ஒரு இபாதத்தாக கருதி ஹதீஸிலே வருகிறது. இரண்டு பேர் சந்திச்சு முசாஃபா சந்தித்தாங்க என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு சலாம் சொல்லி முசாஃபா சந்தித்தா பாவங்களே மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன சிறப்பு வேண்டும்? முசாஃபா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் என்று போத வேண்டும் என்பது ஹதீஸிலே நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க, ஏதோ ஓடுதுங்கன்னு சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ். எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஆனால் மற்ற கஷ்டங்களை எல்லாம் விட்டு என்னை உங்களிடத்திலே பேசுகிற அளவுக்கு நிம்மதியை கொடுத்து இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் மன்னிப்பை வழங்கி அல்வானாக என்று முசாஃபா செய்யும் பொழுது சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு ஹதீஸிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆட்சிகள் விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. ஹாஜிக்கும் பாவங்களை மன்னிப்பளிப்பாயாக. ஹாஜி யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அவர்களுக்காகவும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே ஹாஜிகளை சந்தித்து முசாஃபா செய்யும் பொழுது அவர்களிடத்திலே பாவ மன்னிப்புக்காகவும் துஆ செய்வதற்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அதே போன்றுதான் முஆனகா என்பதும், முஆனகா என்று சொன்னால் அது கழுத்து கழுத்தோடு சேர்வதற்கு சொல்லப்படும். கழுத்தும் கழுத்தும் தான் சேரும், யதார்த்தமாக உடல் சேருகிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த கலாச்சாரம் பரவிடுச்சு. இஸ்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல பண்பாடு. நம்ம பிரதமர் அரபு நாட்டுக்கு போனா கூட சேர்ந்து முதல்ல கட்டி அணைக்கிறோம், கட்டி அணைக்கக்கூடிய ஒருவர். இது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல பண்பாடு. கட்டி அணைப்பது என்பது கழுத்தை கழுத்தோடு சேர்ப்பது. அல் முஆனகா என்பது கழுத்தை கழுத்தோடு சேர்ப்பது. உடல் ஒட்ட வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அது சித்தபா யதார்த்தமாக நடக்கலாமா என்பது. முஆனகா என்பது கழுத்தை கழுத்தோடு சேர்ப்பது என்பது பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது, அல்லது நீண்ட நாட்களாக ஒருத்தரை சந்தித்ததை சொன்னா அவரோடு கட்டி அணைத்து ஆற தழுவி அவரை வரவேற்பது இருக்கிறது. அது சந்தோஷத்தின் வெளிப்பாடு. இதையும் மாற்றம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே இதுவெல்லாம் நாம் சொல்லாமல் அவரை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷத்திலே செய்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை, இந்த காரியங்களை நன்மையை நாடி செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா பாவம்